என்ன கேட்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அதிசயம்னே சொல்லுவேன். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது வானை நோக்கி 72 குண்டுகள் முழங்க திமுக ஸ்டாலின் அவர்களின் அரசு தானாகவே முன்வந்து கேப்டன் அவர்களுக்கு அரசு மரியாதையோட இறுதி ஊர்வலம் அரசே பொறுப்பேற்று செஞ்சாங்க. இதுல மிகப்பெரிய பெருமையும் புகழும் அடங்கியிருக்கு. அப்படி என்ன பெருமை அடங்கியிருக்கு அப்படின்னா, முன்னாள் முதல்வரா இருந்து மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு அவங்களோட இறுதி ஊர்வலத்துல 60 குண்டுகள் முழங்க இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. அதே போல கலைஞர் அவர்களுக்கு 21 குண்டுகள் முழக்க இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. ஆனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது முதல்வராகவும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவராகவும் இல்ல. ஆனா அவர் செஞ்ச தான தர்மங்கள் அன்பால சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கொடைவள்ளல் பண்பை பார்த்து அரசே முன்வந்து 72 குண்டுகள் முழக்க இறுதி ஊர்வலம் பெருமையோடவும் புகழோடவும் நடந்துச்சு. நம்ம சொக்கத்தங்கம் கேப்டன் அவர்கள் முதலமைச்சரா இருந்து மறைந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இது அவரோட உயர்ந்த பண்புக்கும் அவர் செஞ்ச தான தர்மங்களுக்கும் அவர் செஞ்ச உதவிகளுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமைனே சொல்லலாம்.